அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல 2ஆம் தவணைக்குரிய பாட அலகு காந்தங்கள் தொடர்பாக படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் காந்தங்கள் தொடர்பாக இதுவரைக்கும் படித்த விடயங்களை முதல்ல ஞாபகப்படுத்துவோம். காந்தங்கள்ல முதல்ல காந்தத்தினால் கவரப்படக்கூடிய பொருட்கள், கவர முடியாதவை இதுன்னு சொல்லி இனங்கள். அதற்கு அடுத்ததாக பல்வேறு வடிவான காந்தங்கள், அதாவது யூ வடிவ காந்தம், சட்ட காந்தம், பரிலாட காந்தம், வில்லை காந்தம், வளைய காந்தம் என்று சொல்லி பார்த்திருக்கோம். சரியா? அதற்கு அடுத்தபடியாக காந்தங்களினுடைய நடத்தை, அதாவது காந்தத்தினுடைய முனைவுகள்ல இனம் காண்றது எப்படி, வடமுனைவு, தென்முனைவு. அடுத்ததாக காந்த முனைவுகளுக்கு இடையில இருக்கிற இடைத்தாக்கம், அதாவது ஒரு வடமுனைவுள்ள காந்தத்தை இன்னொரு வடமுனைவுள்ள காந்தத்திற்கு அருகாக கொண்டு வரும் போது என்ன நடக்கும்? இரண்டும் ஒரே மாதிரியான முனைவுகளாக இருக்கிறதுனால அது ஒன்றை ஒன்று தள்ளும் சொல்லி தள்ளும். அதே போல ஒரு வடமுனைவுள்ள காந்தத்தை தென்முனைவுள்ள காந்தத்தோட அருகருகாக கொண்டு வரப்படும் போது என்ன நடக்கும்? இங்க முனைவுகள் இரண்டும் வேறு வேறாக இருப்பதனால் ஒன்றுடன் ஒன்று வரும். இந்த சந்தர்ப்பத்தில் கவருவதை அவதானி. இதை நாங்கள் இறுதியாக பார்த்த விடயம். ஒத்த முனைவுகள் தள்ளும், ஒவ்வாத முனைவுகள் கவரும். சரியா? அதே போல தென்முனைவு தென்முனைவை தள்ளுறதையும் தென்முனைவு வடமுனைவை கவருவதையும் அவதானிக்க முடியும். இப்ப இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் வெவ்வேறு பொருட்களில் இருந்து காந்தங்களை வேறுபடுத்தி இனம் காணுதல். செயற்பாடு 7.6. வெவ்வேறு வெவ்வேறு பொருட்களில் இருந்து வெவ்வேறு பொருட்களில் இருந்து காந்தங்களை வேறுபடுத்தி காந்தங்களை வேறுபடுத்தி இனம் காணுதல். சரியா? இதுதான் எங்களுடைய செயற்பாடு. அப்ப உங்களுக்கு இந்த செயற்பாட்டு காந்தங்களை வேறுபடுத்தி இனம் காண்பதற்காக ஒரு செயற்பாடு செய்து பார்க்க சொல்லியிருக்கு. இப்ப அதுக்கு தேவையான பொருள் ஒரு சிறிய சட்ட காந்தம். ஒரு சிறிய சட்ட காந்தத்தை எடுக்கட்டும். சட்ட காந்தம் சட்ட காந்தம் ஒன்றை இருக்கும். அடுத்ததாக இப்ப இதுக்கு எங்களுக்கு முனைவுகள் தெரியாதது. இதுல நாங்க வடமுனைவது தென்முனைவது குறிக்கப்படும்.
அப்ப இதுக்கு பெயர் முனைவு குறிக்கப்படாத காந்தம். சரியா? அதே போல இரும்பாணி பென்சில். சரியா? இரும்பாணி பென்சில் முனைவு பெயரிடப்பட்ட ஒரு சட்டகம். அப்ப இதுல நாங்க 3 திங்ஸ் எடுத்து பார்க்க போறோம். ஒன்று ஆணி, இரும்பாணி, பென்சில் எடுக்க போறோம். அடுத்தது முனைவு பெயரிடப்பட்ட, இதுல பெயரிடப்பட இல்லை, ஆனா இன்னொரு காந்தத்துல பெயரிடப்பட்ட, எது வடக்கு எது தெற்கண்டு பெயரிடப்பட்டிருக்கிற ஒரு காந்தம். இப்ப நாங்கள் அந்த 3 பொருளையும் எடுத்திருக்கிறோம். சரியா? ரைட். இப்ப நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்று போட்டுக்கொள்ளும். சரியா? அப்ப உங்களோட கோப்பியில அட்டவணை ஒன்று போட்டுக்கொள்ளுங்க இந்த செயற்பாட்டுக்காக. முதலாவது பொருள் அடுத்தது சட்ட காந்தத்தில எண் முனைவை அருகே கொண்டு சென்ற பொழுது. சட்ட காந்தத்தின் எண் முனைவை அருகே கொண்டு சென்ற போது. அடுத்ததாக சட்ட காந்தத்தில் எஸ் முனைவை அருகே கொண்டு சென்ற போது. அட்டவணையை போட்டுக்கொள்ளும். இப்ப நாங்க பொருள் 3 பொருட்கள் எடுத்திருக்கிறோம். இரும்பாணி, பென்சில், சிறிய சட்டகாந்தம். சரியா? அப்ப இதுல 3 பொருள் எழுதுற அளவுக்கு இடம் விட்டா போதுமானது. ஆக பெருசா அடிக்க தேவையில்லை. 3 பொருட்கள். பொருள் சட்டகாந்தத்தின் எண் முனைவை அருகே கொண்டு போக என்ன நடக்கும்? அந்த சட்டகாந்தத்தில எஸ் முனைவுக்கு கொண்டு போக என்ன நடக்கும்? சரி, அப்படி அப்ப முதலாவது நாங்க அந்த சிறிய சட்டகாந்தத்தை எடுப்போம். முதலாவது பொருள் சிறிய சட்டகாந்தம். சிறிய சட்டகாந்தம் எடுக்கிறோம். இப்ப எங்களுக்கு இந்த சின்ன காந்தத்தினுடைய வடமுனைவும் தென்முனைவும் தெரியும். வடமுனைவையும் தென்முனைவையும் தெரியும். எங்களுக்கு அதுல குறிச்சிருக்கு. அப்ப நாங்க எடுத்த காந்தம் இருக்கு இல்லையா? நாங்கள் ஒரு முதலாக ஒரு சட்ட காந்தத்தை எடுத்துத்தானே இந்த பரிசோதனையை செய்ய வழிகிட்ட நாங்க. அந்த சட்ட காந்தத்தின்
இந்த தெரிஞ்ச முனைவு தெரிஞ்ச சட்டகாந்தத்தின் வடமுனையில அந்த சட்டகாந்தத்தின் வடமுனைவோட கொண்டு போக போறோம். அதாவது இப்போ ஒரு சட்டகாந்தம் உங்களுக்கு தெரியும், அதனுடைய வடிவம் உங்களுக்கு தெரியும். ஒரு சைட்ல சிவப்பு நிறமாக இருக்கும், மற்ற சைட் நீல நிறமாக இருக்கு. இந்த சிவப்பு பக்கம் இருக்கிறது வடமுனைவு, சரி, நீல நிறமாக இருக்கிறது தென்முனைவு. அப்ப நாங்க எடுத்து வச்சிருக்கிற சட்டகாந்தத்துல அந்த சிவப்பு நிறமாக இருக்கிற பக்கத்தை எண் முனைவுன்னு வச்சுக்கொள்ளும். நீல நிறமாக இருக்கிறது எங்களுக்கு தென்முனைவாக இருக்கு. இப்ப எங்களுக்கு வடமுனைவு தெரியும், சிவப்பு நிற பகுதி. அப்ப அந்த சட்டகாந்தத்தை நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுன்ற வடமுனைவு சிவப்பு நிற பகுதிய சிறிய சட்டகாந்தம் ஒன்று எடுத்தோம் இல்லையா, இரண்டாவதாக அதுல முனைவு போடப்பட்டிருக்கும் என்று அந்த சிறிய சட்டகாந்தத்தின் வடமுனைவோட கிட்ட கொண்டு வர போறோம். முனைவு தெரிஞ்ச சிறிய சட்டகாந்தத்தை தெரியாத காந்தத்தின் சிவப்பு நிற பகுதிக்கு நாங்க கொண்டு வரையில என்ன நடக்கும்? இப்ப இதுவும் சிவப்பு, இதுவும் சிவப்பு, அப்போ ஒரே மாதிரியான முனைவு. அப்ப நாங்க கடைசியா படிச்சது என்னது? ஒரே மாதிரி முனைவுகள் அருகருகே கொண்டு சென்ற பொழுது ஒன்றையொன்று தள்ளும். ஒரே மாதிரி இருந்தா ஒன்றையொன்று தள்ளும். அப்ப முதலாவது எடுத்த சட்டகாந்தத்தின் எண் முனைவுக்கு அருகே கொண்டு போகக்குள்ள என்ன நடந்திருக்கும்? தள்ளும். அதே மாறி நாங்க எஸ் முனைவை காட்டியிருந்தா, இது சிவப்பு, நீங்க காட்டினது நீல நிறமாக இருந்தா, அருகே கொண்டு வந்தது நீல நிறமாக இருந்தால் இரண்டும் வேறு வேறு, ஆகவே கவரும். வேறு வேறு முனைவுகள் ஒன்றையொன்று கவரும். அப்ப நீங்க எஸ் அருகே கொண்டு சென்ற போது கவருவதையும் என் அருகே கொண்டு சென்ற பொழுது தள்ளுவதையும் அவதானிக்கலாம். சரியா? சட்டகாந்தத்தின் இந்த முனைவை எண் முனைவை நீங்க எடுத்த சிறிய சட்டகாந்தத்தின் எண் முனைவை நீங்க வச்சிருக்கிற பெரிய காந்தத்தின் வடமுனைவை கொண்டு போனா தள்ளும், அதே வடமுனைவை தென் முனைவுக்கு கொண்டு வரைக்க கவரும். இப்ப எழுதி கொள்ளுங்க. எண் முனைவை அருகே கொண்டு செல்ல தள்ளியது. எண்ணுக்கு எண் முனைவை கொண்டு போனா தள்ளும். எண்ணுக்கு எண் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா தள்ளும். ஆனா இங்க நாங்க எண் முனைவை கொண்டு அதே எண் முனைவை எஸ் நோக்கி கொண்டு போவது தவறு. எண் முனைவை எஸ் நோக்கி கொண்டு போயிருக்கு பாருங்க. சட்டகாந்தத்தின் எஸ் முனைவுக்கு கொண்டு போனா என்ன செய்யும்? வடமுனைவு தென்முனைவுக்கு கொண்டு போயிட்டு கவருவது அவதான். இது எண் முனைவை கவர். எஸ் கிட்ட கொண்டு போனா எண் முனைவு கவர். இந்த காந்தத்தின் சிறிய சட்ட காந்தத்தின் எண் முனைவை பெரிய சட்ட காந்தத்தின் எஸ் கவர். ரெண்டும் வேற வேற முனைவாக இருக்கிறபடி பெரிய சட்ட காந்தத்தின் எண் முனைவு சிறிய சட்ட காந்தத்தின் எண் முனைவை தள்ளும் என்ற ரெண்டும் ஒரே முனைவு. விளங்கிட்டுதா? நாங்க ரெண்டாவதா எடுத்திருக்கிற பொருள் பென்சில். இரண்டாவதாக எடுத்திருக்கிற பொருள் பென்சில்.
நாங்க பென்சில சட்டகாந்தத்தின் என் பக்கமாக, அதாவது சிவப்பு நிற பக்கமாக கொண்டு வந்தாலும் சரி, அல்லது நாங்க எடுத்த சட்டகாந்தத்தின் எஸ் பக்கமாக நீல நிறம் பூசப்பட்டிருக்கிற பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு இடத்தையுமே அங்க கவர்ச்சியும் இல்லை, தள்ளுகையும் இல்லை, ரெண்டும் நடக்காது. அங்க கவர்ச்சியும் நடக்காது, தள்ளுகையும் நடக்காது. கவர்ச்சி அல்லது தள்ளுகை இல்லை. கவர்ச்சியோ அல்லது தள்ளுகையோ இல்ல பிள்ளை. பென்சில் கவரப்படவும் மாட்டுது அல்லது தள்ளவும் மாட்டுது. அது காந்தம் அல்ல, காந்த இயல்பு அல்ல, இல்ல. அடுத்ததாக வடமுனைவுக்கு அருகே கொண்டு செல்ல போது எப்படி இருந்துச்சோ, நீங்க தென்முனைவுக்கு அருகில கொண்டு போனாலும் அதே போலதான் இருக்கும். சரியா? அங்க கவர்ச்சி தள்ளுகை இல்லை. ரெண்டும் இருக்காது. கவர்ச்சி தள்ளுகை இரண்டும் இருக்காது. சரியா? ரைட். அப்ப நாங்க பாக்குறோம், பென்சில் கவரையில, வடமுனைவையும் கவரையில, தென்முனைவையும் கவரையில, தள்ளவும் இல்லை. அது கவரவும் இல்லை, தள்ளவும் இல்லை. ஆகவே அங்க கவர்ச்சியோ தள்ளுகையோ இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். சரியா? அத எழுதிக் கொள்ளும். கவர்ச்சியோ தள்ளுகையோ இல்லை, ரெண்டிடம். மூன்றாவதாக நாங்கள் எடுக்க போற பொருள் இரும்பாணி. மூன்றாவதாக நாங்க எடுக்க போற பொருள் போட்டுக்கொள்ளுங்க, இரும்பாணி. இரும்பாணி இரும்பாணியில நீங்க என் முனைவுக்கு கிட்ட கொண்டு போனாலும் சரி, அல்லது எஸ் முனைவுக்கு கிட்ட கொண்டு போனாலும் சரி, இரும்பாணி ரெண்டு சைடும் கவர். யோசிச்சு பாருங்க, ஒரு காந்தத்தின் ஒரு சைட்ல நீங்க இரும்ப கொண்டு போய் ஒட்டினாலும் சரி, எல்லாம் மற்ற சைட்ல நீல நிறம் பூசப்பட்டுக்கிறது பக்கிட்ட ஆணியை கொண்டு போனாலும் சரி, அது கவரும். ரெண்டு சைடும் கவர், இரண்டு பக்கமும் கவரும். இப்ப நீங்க என் முனைவுக்கு அருகே கொண்டு சென்ற போது கவரும், கவரும் என்று சொல்லி, அதுவே எஸ் கிட்ட கொண்டு போனாலும் கவரும், எஸ் கிட்ட கொண்டு போனாலும் கவரும். ஆணிகள் வடமுனைவோ தென்முனைவோ கட்டாயம் கவரும். சரியா? ஆனா பென்சில் கவரவோ தள்ளவோ மாட்டுது. பென்சில் கவருவதும் இல்லை, தள்ளுறதும் இல்லை. ஆனா சட்டகாந்தம் என் முனைவு கிட்ட கொண்டு போய்க்க என் முனைவு தள்ளுது, ஆனா என் முனைவு எஸ் முனைவு கிட்ட கொண்டு போய்க்க கவரு. அது காந்தத்தின் இயல்பு. முனைவுகளினுடைய தன்மை காரணமாக ஒரே மாதிரி இருந்தால் தள்ளக்கூடிய இயல்பு இருக்கிறது. சரி, அப்ப இந்த
அட்டவணையை நீங்க ஃபில் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப புத்தகம் இருக்கிறார்கள் உங்களுடைய பாட புத்தகத்துல இருக்கிற இந்த செயற்பாடை நீங்க பார்த்து கொள்ளலாம். 7.6ல இருக்கிறது. சரியா? பார்ப்போம். இருக்கிறார்கள் 122வது பக்கத்தை பார்த்து கொள்ளுங்க. அதுல செயற்பாடு 7.6 பாருங்க. வெவ்வேறு பொருட்களிலிருந்து காந்தங்களை வேறுபடுத்தி இனம் காண்போம். இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் தந்து பாருங்க. தேவையான பொருட்கள் சிறிய சட்ட காந்தம், முனைவுகள் பெயரிடப்படாதது. அதுல வடமுனைவு தென்முனைவு குறிகாட்டியும் ஒரு காந்தம். இரும்பாணி, ஆணி உங்களுக்கு தெரியும், கூறாக இருக்கும் இரும்பாணி. பென்சில், முனைவுகள் பெயரிடப்பட்ட சட்ட காந்தம். இப்ப வடமுனைவு தென்முனைவு குறிக்கப்பட்ட ஒரு சட்ட காந்தம். படிமுறை பாருங்க எப்படி செய்யுது. மேலே தரப்பட்ட பொருட்களுக்கு அருகே சட்ட காந்தத்தின் வடமுனைவை எடுத்து சென்று அவதானிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப முதல்ல என்ன செய்ய போறோம்னா, இந்த மேல தந்திருக்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா, இரும்பாணி, பென்சில், முனைவு பெயரிடப்பட்ட சட்ட காந்தம். இந்த இந்த பொருட்கள் மூண்டையும் அந்த நீங்க எடுத்த சிறிய சட்ட காந்தம் இருக்கு இல்லையா, முனைவு தெரியாத ஒரு காந்தம், அதனுடைய வட முனைவை நோக்கி எடுத்துக்கொண்டு போறோம். அப்ப இல்ல எங்களுக்கு என்ன நடந்தது அதை அட்டவணையில போடட்டும். அடுத்தது பின்னர் அந்த பொருட்களின் அருகே காந்தத்தின் தென் முனைவை எடுத்து சென்ற அவதானிக்கைக்கு என்ன நடக்கிறது, அதனுடைய தென் முனைவுக்கு கொண்டு போய்க்கு என்ன நடந்தது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அவதானிப்புகளை கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில அட்டவணைப்படுத்து பாருங்க. பொருள் இரும்பாணி. இரும்பாணிய சட்ட காந்தத்துக்கு கிட்ட கொண்டு போகைக்கு என்ன செய்யும், அது கவரும். சட்ட காந்தத்துக்கு என் முனைவுக்கு கிட்ட கொண்டு போனாலும் கவரும். அதே போல இங்கால எஸ் முனைவுக்கு அருகே கொண்டு போகையும் கவரும். அடுத்ததாக பென்சில நீங்கள் எங்க சட்ட காந்தத்தின் என் முனைவுக்கு கொண்டு போகைக்க எங்களுக்கு அதில் கவர்ச்சியோ அள்ளுகையோ இருக்காது. அது எஸ் முனைவுக்கு கிட்ட கொண்டு போனாலும் சரி, என் முனைவுக்கு கிட்ட கொண்டு போனாலும் சரி, அதுல எங்களுக்கு கவர்ச்சியோ தள்ளுகையோ இருக்காது. அதே போல ஒரு சிறிய சட்ட காந்தத்தின் என் முனைவை அந்த என் முனைவுக்கு கொண்டு செல்ல என் முனைவை தள்ளும். ஆனா என் முனைவு எஸ் முனைவை கவரும். என் முனைவு எஸ் முனைவை கவரும்.
இந்த பரிசோதனைகளுக்கான இந்த செயற்பாட்டுக்கான விளக்கம் உங்களுக்கு அடுத்த பக்கத்துல தரப்பட்டிருக்கு. உங்களுடைய அவதானிப்புகளை கீழே வந்த அவதானிப்புகளை உங்களை ஒப்பிட்டு பார்க்க பாருங்க. இப்ப எங்களுக்கு எடுக்கப்பட்ட சட்டக்காந்தம் இருக்கு. அதுல சிவப்பு நிறம் உங்களுக்கு தெரியும், வடமுனை. சிவப்பு நிறம் வடமுனை, நீல நிறம் தென்முனை. இப்ப நீங்க ஆணிய கொண்டு வந்து சிவப்பு கலர் பக்கம் வச்சாலும் சரி, நீல நிற பக்கம் வச்சாலும் ரெண்டு பக்கமும் ஆணி கவரும். ஆகவே கவர்ச்சி மட்டும் நிகழும். கவர்ச்சி மட்டும் நிகழும். அதுவே நீங்க எடுத்த பெரிய சட்டக்காந்தத்துல நீங்க பென்சிலை கொண்டு வந்து வடமொழி சிவப்பு பக்கத்துக்கு கிட்ட வச்சாலும் சரி, நீல பக்கத்துக்கு கிட்ட கொண்டு வச்சாலும் அது கவரவும் மாட்டுது, தள்ளவும் மாட்டுது. கவரவும் மாட்டுது, தள்ளவும் மாட்டுது. சரியா? ரைட். பார்க்கிறோம். மூன்றாவதுல நாங்க எடுத்திருக்கிற அந்த சட்ட காந்தத்துல வடமுனைவு தென்முனைவு தெரியும். மற்றது முனைவு தெரியாத காந்தத்தை வடமுனைவுக்கு கிட்ட கொண்டு போகிறோம், அப்பைக்கு தள்ளுது. அதே எஸ் முனைவுக்கு கிட்ட தெற்குக்கு கிட்ட கொண்டு போய் கவருது என்று சொல்லி பார்க்க. கிட்ட கொண்டு போகும் பொழுது கவருது. சரி, இப்ப இத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கான விடைகளை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்கள் காந்த விசை தொடர்பாக பார்ப்போம். காந்த விசை தொடர்பானது. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் காந்த விசை தொடர்பாக பார்ப்போம். காந்த விசை. இதுக்காக நாங்கள் ஒரு செயற்பாடு பார்க்கணும். காந்த விசையில சரியா, காந்தத்தின் விசை எப்படி இருக்கிறது? இதுக்கு எங்களுக்கு தேவையானது ஒரு சட்ட காந்தம். வழக்கமாக நாங்கள் ஒரு சட்ட காந்தத்திற்கும் ஒரு காந்தத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு வெள்ளை பேப்பர், இப்ப நாங்க இந்த போர்டை வெள்ளை பேப்பர் எடுத்துக்கொள்ளுவோம். அதற்கு மேல சட்ட காந்தத்தை வச்சிருக்கிறோம். சரியா? அந்த வெள்ளை கடதாசியை வச்சு அதுக்கு மேல அந்த சட்ட காந்தத்தை வச்சிருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்னா, அந்த கடதாசிக்கு மேல இரும்பு தூளை கொட்ட போறோம். இரும்பு தூள். இரும்பு தூளை கொட்டைக்கிட்ட எங்களுக்கு இரும்பு தூள் கொட்டி விட்டா பிள்ளைகள், இந்த சட்ட காந்தத்துக்கு மேல நாங்க இரும்பு தூளை கொட்டிட்டு இந்த பேப்பர்ல மெதுவா தட்டினால் என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்க.
அந்த காந்தத்துக்கு மேல இரும்பு தூளை கொட்டிட்டு உங்களை பார்க்கட்டாம். அந்த காந்தங்கள் ஒரு ஓர்டர்ல இருக்கிறத பார்க்கலாம். அந்த காந்தத்தை சுத்தி ஒரு கோலம் ஒன்று உருவாகும். காந்தத்தை சுத்தி ஒரு கோலத்துலதான் அந்த இரும்பு தூள்கள் ஓர்டரா நிக்கிறத பார்க்கலாம். இதை நாங்க பாக்குறதுக்காக இதை நாங்க ஒரு வீடியோல பார்ப்போம் எப்படி அந்த கோலம் உருவாகுதல். சரியா? அப்ப இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் நடக்கும். காந்தத்தின் எல்லா பகுதியிலையும் இது நடக்காது. இந்த காந்தத்தின் இவ்வாறான இந்த பகுதிகள்ல மட்டும்தான் கவர்வது நடக்கும். இதைத்தான் நாங்க காந்தத்தின் விசை இருக்கிற பகுதி என்று சொல்லுவோம். அதாவது அது எவ்வளவு தூரத்தில் கவரும். ஆகலும் வெளியில எஞ்ச கொண்டே வச்சுட்டு கவருதான்னு பார்க்கல. அப்ப காந்தத்துக்கு அருகில அது ஒரு கோடு ஒன்றை உருவாக்கும். இப்ப நாங்க அந்த இரும்பு தூளை போட்டா அந்த கோடு வடிவா தெரியும். சரியா? அதாவது அந்த காந்த விசை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்றத அந்த கோட்டுல இருந்து நாங்க பார்க்க முடியும். காந்தத்தை சுத்தி காந்த புலம் என்று சொல்லுவோம். காந்த புலம் இருக்குது. காந்தத்தை சுத்தி இருக்கிறது காந்த புலம். அந்த காந்த புலம் அந்த காந்த விசை ஒரு இழுக்கிற விசை ஒன்று இருக்க, அதனாலதான் நீங்க அந்த காந்த புலம் ஒன்று உருவாகுது என்று சொல்றோம். அந்த விசை எப்படி பரவி இருக்குன்றத பாக்குறதுக்காக நாங்க அந்த இரும்பு தூளை கொட்டி பார்க்கணும். அப்ப பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியுது என்னது காந்தத்துல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசை எப்படி இருக்கிறது. சரியா? அப்ப இந்த செயற்பாடை நாங்க பார்ப்போம். ஒரு இப்ப நாங்க சட்டக்காந்தத்துக்கு மேல ஒரு வெள்ளிற பேப்பர் வச்சிருக்கோம். அந்த பேப்பருக்கு மேல நாங்க இரும்பு தூளை கொட்டப்போம். தூளை கொட்டிட்டு இந்த பேப்பரை லைட்டா சட்டைக்கு பாருங்க ஒரு டிசைன் ஒன்று வந்துரு. சரியா? திருப்பி பாருங்க ஒரு சட்ட காந்தம் எடுத்திருக்கிற என் முனைவு எஸ் முனைவு தெரியும். அந்த காந்தம் ஒரு வெள்ளை நிற பேப்பர் ஒன்று வைக்கும். அதுக்கு மேல இரும்பு தூளை கொட்டப்போம். தூளை கொட்டிட்டு பேப்பரை லைட்டா காந்த புலம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு நிற்கும். பாருங்க காந்தத்தினுடைய இந்த முனைவுகள்ல அதிகமா கவர்ந்திருக்குது. இந்த கோடு பாருங்க இரும்பு தூள் ஒரு லைன் ஒன்று வருது. பாருங்க இந்த கோலம் ஒன்று தெரியுது இல்லையா? இதுதான் காந்த புலம் என்று சொல்றோம். இந்த கோடுகள் தாங்க விசை. இந்த கோடுகள்ல தான் நாங்க காந்த விசைன்ற கோடுகளை காட்டுவோம். காந்த புலம் தொழிற்படுகின்ற அந்த பிரதேசத்தை, அதாவது இந்த கோடு வந்த லைன் இவ்வளத்தையும் சேர்த்து நாங்க காந்த புலம் சொல்லுவோம். காந்தத்தை சூழ இந்த சட்ட காந்தத்தை சுற்றி காந்த சக்தி எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்க. இந்த கோடு எது வரைக்கும் வருதுண்டு இரும்புத்தூள் இஞ்ச வரைக்கும் எங்களுக்கு அந்த கோடை கொண்டு வருது. அதே மாதிரி பாருங்க இஞ்ச
நீட்டு நீட்டாக இந்த கோடுகள் பாருங்க, நேர நேர நிக்கிது காந்தம். இரும்பு தூளை கவர்ந்து ஒரு கோடை கொண்டது. இது நாங்க கொட்டினது டஸ்ட். ஆனா பாருங்க, ஒரு லைனுக்கு கோடு வந்துருக்கு. அதே போல காந்தப்புலம் இங்கேயும் இருக்கு. இதை நாங்க காந்த புலம் என்று சொல்லுவோம். காந்தத்தை சூழ காந்த சக்தி தொழிற்படுகின்ற பிரதேசம். காந்தத்தை சூழ காந்த சக்தி தொழிற்படுகின்ற பிரதேசம் காந்த புலம் சொல்லுவோம். சரியா? அப்ப நாங்கள் இப்ப பார்த்த செயற்பாடு உங்களுக்கு விளங்கி, ஒரு காந்தத்தை சுத்தி அத காந்த புலம் இருக்குன்னு சொல்றோம். சரியா? ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயம் காந்தத்துல என்னது, வெவ்வேறு பொருட்கள்ல இருந்து காந்தத்தை எப்படி வேறுபடுத்தி இனம் காண்பது தொடர்பானது. வேறு வேறு பொருட்கள்ல இருந்தா நாங்க ஒரு சட்டகாந்தம், இரும்பாணி, பென்சில், இந்த மூன்றையும் வச்சுட்டு அருகருகே கொண்டு சென்று அவதானிச்சோம். அப்ப என்ன தெரிஞ்சது? இரும்பாணி வடமுனைவிலையும் தென்முனைவிலையும் கவருது. ஆனா பென்சில் வடமுனைவிலையோ தென்முனைவிலையோ எந்த ஒரு கவர்ச்சியோ தள்ளுகையோ கிடையாது, அது கவராது. ஆனா இன்னொரு முனைவு குறிக்கப்படாத ஒரு காந்தத்தை நீங்க வடமுனைவுக்கு கிட்ட கொண்டு போனா அது தள்ளுது. ஆனா தென்முனைவுக்கு கிட்ட கொண்டு போயிட்டு அது கவர்றத பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. சரியா? அதே போல இந்த காந்த விசைய காண்றதுக்குரிய பரிசோதனை. காந்தத்தின் விசை எப்படி இருக்கு? விசை என்றா இப்ப எங்களுக்கு கண்ணால பார்க்கலாம். ஆனா நாங்க காந்தத்துல அதுக்கு மேல இரும்பு தூளை கொட்டினோம். அந்த காந்தத்தின் விசை எது வரைக்கும் பரவி இருக்குன்றத அந்த கோடுகள், அதாவது இரும்பு டஸ்ட் எப்படி நிக்குதுன்றத பார்த்து, இரும்பு தூள் என்ன வடிவத்துல இருக்கு என்றத பார்த்து எங்களால கண்டுபிடிக்க இயலும். சரியா? அப்ப காந்தத்தை சுற்றி காந்த சக்தி இருக்கிற அந்த பிரதேசம் காந்த புலம் என்று நாங்க சொல்லுவோம். காந்த புலம் என்று சொல்லுவோம். சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு இது தொடர்பாக சில வினாக்களை இப்ப பார்ப்போம். நாங்க எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுது. முதலாவது, காந்தப்புலம் என்றால் என்ன? காந்தப்புலம் என்றால் என்ன? காந்தப்புலம் என்றால் என்ன? அடுத்ததாக, சரி பிழையிடுற கேள்வி எதுக்கொள்ளுங்க. சரி பிழையிடு. சரியா? ஏன்? சரி எனவும்
பிழையாயின் எனவும் அடையாளம் இடு. சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. அதுல முதலாவது போடும். காந்தங்களில் இரு முனைவுகள் உண்டு. காந்தங்கள்ல 2 முனைவுகள் உண்டு. இரண்டாவது காந்த சக்தி காந்தப்புலம் முழுவதும் காணப்படும். மூன்றாவது ஒத்த முனைவுகள் ஒன்றையொன்று தள்ளும். காந்தப்புலம் என்றால் என்ன? காந்தப்புலம் என்றால் என்ன? காந்தத்தை சுற்றி காந்த சக்தி தொழிற்படும் பிரதேசம். காந்தத்தை சுற்றி காந்தப்புலம் காந்த சக்தி தொழிற்படுகின்ற பிரதேசத்தை காந்தப்புலம் என்று சொல்லி. சரியாட்டி உங்களுடைய பாட புத்தகத்துல இருக்குது. 124ஆம் பக்கத்துல இருக்கு. காந்தத்தை காந்த சக்தி தொழிற்படும் பிரதேசம் காந்தப்புலம் என்று சொல்லும். அடுத்தது சரிபிழையிடுறதுல பாருங்க. காந்தங்களில் இரு முனைவுகள் உண்டு. சரியா பிள்ளையா? சரி. காந்தத்துல 2 முனைவு தான் இருக்கு. வடமுனைவு ஒன்று, தென்முனைவு ஒன்று. வடமுனைவு ஒன்று, தென்முனைவு ஒன்று. பாருங்க. இரண்டாவது காந்த சக்தியானது காந்தப்புலம் முழுவதும் காணப்படும். காந்த சக்தி இருக்கிற பிரதேசம் தான் காந்தப்புலம். ஆகவே காந்தப்புலம் உள்ள காந்த சக்தி காணப்படும். சரி. காந்தப்புலம் ஃபுல்லா காந்த சக்தி காணப்படும். பாருங்க. மூன்றாவது ஒத்த முனைவுகள் ஒன்றையொன்று தள்ளும். ஒத்த முனைவு என்றால் வடமுனைவு வடமுனைவை தள்ளும், தென்முனைவு தென்முனைவை தள்ளும். சரி. ஒவ்வாத முனைவுகள் தான் ஒன்றையொன்று கவரும். சரி.
இன்றைக்கு நாங்க பார்த்திருக்கிற காந்தம் தொடர்பான இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லையண்டா பிள்ளைகள், நாங்க இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல நாங்க காந்தங்களுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்க தரமேழு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் 2ஆம் தவணைக்குரிய பாட அலகு ஒலி உருவாக்கமும் கடத்துகையும் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்கள் ஒலி தொடர்பாக கடந்த வருடங்கள்ல நீங்க தரம் 6 வகுப்புல படிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்த வேணும். ஒலி தொடர்பாக ஒலி தொடர்பானது அன்றாட வாழ்க்கையில நாங்க பல்வேறு விதமான ஒலிகளை கேட்டிருக்கிறோம். அது இயற்கையாகவும் உருவாகி இருக்கலாம், செயற்கையாகவும் உருவாகி இருக்கலாம். இப்ப தரம் 6 வகுப்புல நீங்கள் இயற்கையான ஒலிகள் என்னென்ன, செயற்கையான ஒலிகள் என்னென்னு பார்த்திருக்கிறீங்க. இப்போ ஒரு நாய் குரைக்கிறது, மழை பெய்யும் போது வர சத்தம், நீர்வீழ்ச்சியில இருந்து ஆறுகள் அருவிகள் கொட்டுற சத்தம், கிளி கிளி கத்துறது, குயில் கூவுறது, இதெல்லாம் இயற்கையான சவுண்ட். அப்ப இடி இடிக்கிறதுல இயற்கையான. சரியா? அதுவே செயற்கையாக நடைபெற வேணுமென்றா வாகனங்கள இரைச்சல் சவுண்ட், மணியோசை, எங்களுக்கு டிவியில போற ப்ரோக்ராம்கள்ல சவுண்ட், பாடல் இசைக்கும் போது வர சவுண்ட், இசைக்கருவிகள்ல தோன்றுகின்ற சவுண்ட், இதெல்லாம் செயற்கை. அதாவது நாங்க செயற்கை என்று எதை சொல்லுவோம், மனிதனால அந்த சத்தம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். சரி, அப்படி இயற்கையாக வந்தாலும் சரி,
செயற்கையாக வந்தாலும் சரி, ஒலியானது எவ்வாறு உருவாக்கப்படுகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். சவுண்ட் எப்படி உருவாகும். தரம் 6 வகுப்பிலேயே அதை நீங்க படிச்சிருப்பீர்கள். அதிர்வு மூலம். அதிர்வு மூலம்தான் ஒலி வந்து உருவாகும். அது செயற்கையாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள்ல அதிர்வு ஒன்று நடக்க வேணும். அங்கதான் எங்களுக்கு சவுண்ட் வந்து உருவாகும். அப்ப நாங்க கதைக்கும் பொழுது அதிர்வு எங்க நடக்குது? இப்ப ஒரு மேளம் ஒன்றை நாங்க தட்டும் பொழுது அந்த மேளத்தின் மென்சவ்வுல தட்டும். மென்சவ்னா பாருங்க, மேளத்துக்கு 2 சைட்லயும் தட்டுறதுக்குரிய மென்சவ் இருக்கு. அந்த மென்சவ்வுல தட்டுவதன் மூலம் அந்த தட்டைக்குள்ள அதுல ஒரு அதிர்வு உருவாகும். இப்ப இந்த போர்ட்ல நாங்க சுண்டி விடும் பொழுது இந்த போர்ட்ல அதிர்வு நடக்க வேண்டும். அப்போ ஒரு மேற்பரப்பில ஏதோ ஒரு பரப்பில அதிர்வு ஒன்று நடக்குது. சரியா? அப்ப அந்த அதிர்வுனாலதான் சத்தம் ஒன்று உருவாகுது. ஆகவே நாங்க கதைக்கிற அந்த சவுண்ட், மனிதர்கள் கதைக்கும் பொழுது வார சவுண்ட் அதிர்வு எங்க நடக்குது? யோசிச்சு பாருங்க. நீங்க கதை கேட்கையும் ஏதோ ஒரு பகுதி அதிருது. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓ, ஒரே நிமிஷம். அது